செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப்பன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டான்டரான் மங்காவோட சீசன் 8ஓட ஃபஸ்ட்டு சாப்டர் 232. இந்த சாப்டரில் மோமோ கேங் எப்படி அவங்களோட டேட்டுக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை லொக்கேஷனாக சூஸ் பண்ணாங்க, மோமோ அண்ட் ஜிஜி ஒன்றா கையை கோத்துட்டு வந்ததை பார்த்து பாதிக்கப்பட்ட கென் என்ன ஆறான்னு எல்லாத்து பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ண அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்த மக்களா டேட்டுக்கு நம்ம மோமோ கேங் வந்திருக்க. அதே மாதிரி மேண்டிஸ் ட்ரிம்ப் ஏலியன் மேண்டிஸ் ஆனோ அவனோட பையனை கூட்டிட்டு அதே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்கான். ப்ரீஹிஸ்டாரிக் டெரரான் டூர் டைனோ எக்ஸிபிஷன்ல இருக்க மெக்கானிக்கல் டைனோவை பார்த்து எக்ஸைட் ஆகிற சிக்கிட்டிட்டாவோ அங்க பாருங்க பிரக்கியோசாரஸ்னு கத்த, அவனை கூட்டிட்டு வந்த அவனோட அப்பா மேண்டிசனோ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, நீ இப்படி பண்ணா தொலைஞ்சு போயிடுவேன்னு அவனோட பிடியில இருந்து தப்பிக்க பாக்குற சிக்கிட்டா கிட்ட சொல்றான். ஆனா எக்ஸைட்மெண்ட்ல இருக்க சிக்கிட்டாவோ அதெல்லாம் கண்டுக்காம நம்ம கென்னோட சிஷிய புள்ள மாதிரி லென்த் 25 மீட்டர்ஸ், ஹைட்டு 16 மீட்டர்ஸ், வெயிட் 80 டன்னுன்னு டைனோக்கு ஸ்பெக்ஸா சொல்ல, மேண்டிசான் அண்ட் சிக்கிட்டா கூட வந்த டமிகோவோ மேண்டிசானோட கையில இருந்து நழுவி போன சிக்கிட்டா கிட்ட, சிக்கி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோப்பா, நீ இன்னும் இன்னைக்கு குடிக்க வேண்டிய பால்ல ஒரு சொட்டு கூட குடிக்கலன்னு பிளாஸ்க்ல சூடா பால் எடுத்துட்டு வர, சிக்கிட்டாவோ அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு அவளையும் கண்டுக்காம அடுத்த டைனோவை பார்க்க ஓடிடுறான். அதை பார்த்துட்டு மேண்டிசானோ, என்னை மன்னிச்சிடுங்க மிஸ் டமிகோ, நீங்களும் எங்கேயாவது உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, டமிகோவோ இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, உங்களுக்கு லக்கு தான், யார் இப்போல்லாம் இந்த மாதிரி சூப்பர் அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட்ஸை தெரிஞ்சவங்களுக்குலாம் தராங்கன்னு கேட்க, நிஜமாவே நான் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும், பாவம் சிக்கிட்டாரோ, இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க அவன் எங்கேயுமே போனது இல்லைன்னு மேண்டிசான் சொல்லி டைனோ எலும்பு கூடுங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சிக்கிட்டாவை பார்த்து, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவன் என்ஜாய் பண்றதை நான் பாக்குறேன்னு சொல்றான். அப்படியே இன்னைக்கு பண்ணை வேலையில இருந்து லீவ் எடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க மிஸ்டர் பீனி, அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கேன்னு டமிகோவோ சொல்கிறாங்க. அப்படியே அவங்க மற்ற ஸ்பெசிமென்ஸை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் போக, ஆமாம் எக்ஸ்ட்ராவாக இருந்த டிக்கெட்ஸை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு டமிகோ கேட்க, அதை நான் மிஸ் வமோலா கிட்ட கொடுத்துட்டேன்னு மேண்டிசான் சொல்கிறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷிமானேல ஏலியன் பச்சொந்தி கூட நடந்த பேட்டில்ல நாசமா போன கைஜு சூட்டை மேண்டிசான் கிட்ட ரிப்பேருக்கு தந்த வமோலா அது ரெடி ஆகிடுச்சா என்னன்னு மேண்டிசான் கிட்ட கேட்டுட்டு போக, அவர் வேலை செய்யற பண்ணைக்கு வந்திருக்கா. அப்போ அதை ரெடி பண்ணிட்ட மேண்டிசானோ, ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு போக, வமோலாவோ கண்டிப்பான வெளியே வெயிட் பண்றா. மேண்டிசான் ரெடியான அவளோட கைஜு சூட்டை வமோலா கிட்ட கொடுத்ததும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு கேட்க, வமோலாவோ பண்ணிட்டா போச்சுன்னு களத்துல இறங்குறா. அப்போ ஒரே ஒரு மூட்டை மாட்டு தீவனத்தை தூக்கிட்டு வர வமோலா, நானும் மற்றவங்களும் குரூப் டேட் போறோம், எங்க போலான்னு ஏதாவது சஜஷன் தரீங்களான்னு முன்னாடி 7 மூட்டை மாட்டு தீவனத்தை தூக்கிட்டு போற மேண்டிசன் கிட்ட கேட்க, அவனும் அப்படி எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வமோலா சொன்னதை நல்லா ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுல அதுல இருக்க ஒரு வார்த்தை அவனோட ஆர்வத்தை தூண்ட, டேட்டான்னு கேட்டு வமோலா உனக்கு யாரையாவது பிடிக்குமான்னு டைரக்டா கேட்டுடுறான். அதுக்கு அவன் பின்னாடி வந்துட்டு இருக்க வமோலாவோ, பிடிக்குமேன்னு சொல்லி கொண்டு வந்த மூட்டைங்களை மேண்டிசான் அடுக்கி வைக்க, மோமோ, சேய்கோ பாட்டி, கென், ஐரா, ஜிஜி, கின்டான்னு வமோலா லிஸ்டா போட்டுட்டு இருக்க. அதை கேட்டு போதும் நேரம் ஆயிடுச்சு, பேசுறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைன்னு மேண்டிசானோ வமோலாவோட லிஸ்ட்டுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டுடுறான். அதை கேட்டு சரின்னு வமோலாவோ அவ கொண்டு வந்த மூட்டையை கீழே வைக்க, அப்போதான் ஏதோ ஞாபகம் வந்த மேண்டிசானோ, உனக்கு சூப்பர் பார்க்கோட டிக்கெட்ஸ் தேவைப்படுமான்னு கேட்க, அப்படிதான் வமோலுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட டிக்கெட்ஸ் கிடைச்சதுன்னு நமக்கு மேண்டிசான் சொல்றான். இப்போ பிரசன்ட்டுக்கு வந்தா மேண்டிசான் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு அதுல அவன மாதிரி அந்த டேட்டுன்னு வார்த்தையை கேட்டதும் எக்ஸைட் ஆன டமிகோவோ, ஐயோ டேட்டுக்கா, ஆனா அவ யார் கூட போவான்னு ஆர்வமா கேட்க, அது எனக்கும் தெரியலன்னு மேண்டிசான் சொல்றான். அப்படியே சிக்கிட்டா கூட டைனோ எலும்பு கூடுங்களை பார்த்துட்டு இருக்க மேண்டிசான் கிட்ட டமிகோ, அவங்க இங்க இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அவங்களோட டைம் லைன் படி அப்படியே அவங்களுக்கு பின்னாடி அக்வாரியம்ல இருந்து வர மோமோவும் ஜிஜியும் டைனோ எக்ஸிபிஷனுக்குள்ள என்ட்ரி போடுறாங்க. அதே டைம் லைன் படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிண்டாவை பார்பர் கிட்ட லீஸுக்கு விட்டுட்டு வந்த வமோலா அவளோட டக்கோயாக்கியை முடிச்சதும் இன்னும் ஏதோ குறையுதேன்னு யோசிச்சு மிஸ்ஸிங் பீஸ் ஆன கொன்யாக்குவை தேடி ஒரு கடைக்கு வந்து கடைக்காரர்கிட்ட கொன்யாக்கு கொடுங்க, குச்சியில சொருகி கொடுங்கன்னு கேக்குறா. அந்த கடையை நடத்துற செருப்போ அவளோட ஆர்டர் எடுத்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, வமோலாவோ பார்பர் ஷாப் இருக்க பக்கத்தை நோக்கி பார்த்து கிண்டாக்கு கொன்யாக்குனா பிடிக்குமான்னு தெரியலையேன்னு யோசிக்க,
சர்போவோ ப்ரிப்பேர் பண்ண குன்யாக்குவ குச்சியில சொருகி இந்தாங்கன்னு வமோலா கிட்ட தரான். அப்போ எதையோ கவனிச்ச வமோலாவோ கடையில இருக்க அந்த செர்போவையை பார்க்க கையில கொன்யாக்குவை வச்சுட்டு கடையில இருக்க செர்போவையே உத்து பாக்குறா. கம்முன்னு பார்த்துட்டு இருக்க வமோலா கொஞ்ச நேரத்துல இன்னொன்னு கிடைக்குமான்னு கேட்க செர்போவோ கண்டிப்பான்னு சொல்லி இன்னொன்னு ரெடி பண்ணி அவகிட்ட தர வமோலாவோ அதை வாங்கிட்டு ஜாலியா குதிச்சுட்டே போறா. 2 கொன்யாக்குவை வாங்கிட்டு அவ பார்பர் ஷாப் கதவு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ்ல கரை படிஞ்ச பார்பர் ஐயாவோ வெளியில வந்து அவளை உள்ள வர சொல்லி கூப்பிட வமோலா உள்ள போனதும் பார்பர் ஐயாவும் பின்னாடியே உள்ள போறான். கொன்யாக்கு கடையில செர்போவோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்துல அக்வாரியம்ல ஒரு பக்கம் ஒரு ட்ரெயினர் ஒரு சீ லைனுக்கு சாப்பாடு தந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் இன்னொரு ட்ரெயினர் இன்னொரு சீ லைனை வச்சு ஸ்டன்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்க அதுக்கு ஒரு கமெண்டேட்டர் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. அதை அங்க வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கென்னும் ஐராவும் அங்க வச்சிருக்க சீட்டிங்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஐராவோ டக்ககுரா நீ ஓகேவான்னு அக்கறையா கேட்க இன்னும் மன உடைச்சல்ல இருந்து மீண்டு வராத கென்னோ நல்லா தான் இருக்கேன், இந்த சீல்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குல்லன்னு சிரிச்சுட்டு அதுங்க சீ லயன்ஸ்னு கூட தெரியாம சொல்ல கென் இன்னும் எதை மனசுல நினைச்சிட்டு கஷ்டப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்ட ஐராவோ அவங்கள அப்படி பார்த்தது எனக்கும் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்றா. அதை கேட்டு ஐரா என்ன சொல்றான்னு கவனிக்காத கென்னோ அவ என்னமோ சொல்றான்னு பார்த்து கொஞ்சம் மறுபடியும் சொல்றியான்னு கேட்க ஐராவும் கென்னும் வேற வேற பக்கம் பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஐரா அவங்க 2 பேரும் இப்போ கப்பலா மாறிட்டாங்களான்னு எனக்கு யோசனையா இருக்குன்னு ஒரு குண்டை போட நடந்ததுல இருந்து இன்னும் மீளாத கென்னும் மறுபடியும் அவனுக்கு எதிர்க்க ஒன்னா கையை கோத்துட்டு வந்த மோமோன் ஜிஜியை நினைச்சு பாக்குறான். டிப்ரெஷன்ல கென் இருக்க அவனுக்கு சப்போர்ட்டா ஐரா கூட இருக்க அவங்க பார்க்க வந்த சீ லைன் ஷோவே முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் கென்னோட மனசுல ஜிஜியும் மோமோவும் கையை கோத்துட்டு வந்ததே ரீவைண்ட் ஆகிட்டு இருக்க அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு நீ சொல்றது தப்பா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கென்னும் அதை ஏத்துக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் எதுவும் பேசாம அமைதியா யாரும் இல்லாத அந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்க எல்லாம் ஏன் தப்பு தான், நான் ஒரு பிடிவாத பிடிச்ச கிளம்சியான முட்டாள்னு கென் அவனே மனசுக்குள்ள திட்டிக்க அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஐராவோ அவனோட கை மேல அவ கைய வைக்கிறா. அதை பார்த்து கென்னோ ஷாக் ஆகி ஐராவை நிமிந்து பார்க்க ஐராவோ அவனை பார்த்து நம்ம 2 பேரும் கூட அவங்கள மாதிரியே ஒரு கப்பல் ஆகிடலாமான்னு கென் கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. அதை கேட்டு கென்னோ எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம பிளாங்கா இருக்க ஐராவோ அவன் கிட்ட இன்னும் க்ளோஸா வந்து பிளாங்கா எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம இருக்க கென்னை கிஸ் பண்ண வரா. அப்போன்னு கரெக்டா அவங்கள சுத்தி எல்லாம் இருட்டா மாற ஒரு வாட்டர் ஃபிளியோட இதயம்னு அவங்க கிஸ்ஸை தடுக்கிற கடவுள் மாதிரி லாஸ்ட் செகண்ட்ல ஒரு சீ லயன் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. இப்போ அவங்க முன்னாடி பேசின அந்த சீ லயனை கென்ன ஐரா ஷாக்ல பார்க்க நான் பார்க்க ஒரு கடல் பிராணி மாதிரி இருக்கலாம், ஆனா என் இதயம் ஒரு வாட்டர் ஃபிளியோட இதயம்னு அந்த சீ லைனுக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் வெளியில வரான். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆனதுனால தியரிஸ் பத்தி இன்னொரு வீடியோல பேசுவோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.